வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். ஸோ இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து நிறையா ப்ராப்ளம் நடக்கிறனால ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக வந்து எஸ்எஸ்சியோட சேர்மன் என்டிடிவிக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஓகே. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அது வந்து ஃபுல்லாகவே ஹிந்தியில் இருந்துச்சு, நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது. ஸோ என்ன சொன்னார், ஆக்சுவலாக அவர் என்ன சொன்னாரோ அதை மட்டும் தான் நான் வந்து சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கிறது வந்து நான் கடைசியில் சொல்கிறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாங்க, கொஷின் கேட்டவர் உண்மையிலேயே எல்லாமே தெளிவான கொஷின், அவருக்கு அந்த நாலேஜ் இருக்குது, இதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் வந்து கேட்டிருக்காரு. ஓகே. ஸோ இப்போ அவர் வந்து ஃபஸ்ட்டு என்ன கேட்டார் அப்படின்னா, நீங்கள் வந்து இதை ஒத்துக்கிறீங்களா, அதாவது இந்த மாதிரி இந்த எக்ஸாமில் இப்போ கண்டக்ட் பண்ண அந்த செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாமில் நிறையா ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படிங்கிறது ஒத்துக்கிறீங்களா, உங்களுக்கு அதை பற்றி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு, தெரியும், நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எங்களுக்கு வந்திருக்கு, மெயிலில் வந்திருக்கு, அதுக்கப்புறம் ரிட்டர்ன்லேயும் வந்திருக்கு, ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே. ஸோ இதுக்கு வந்து அவர் சொல்கிற ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ தான் வெண்டார் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அவர் ஃபஸ்ட் டைம் வந்து அந்த வெண்டார் வந்து ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, அதனால் ஒரு சில ப்ராப்ளம் நடக்குது, சிஸ்டம் ஹேங் ஆகுது, ஒரு சில இடத்துல வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதே வந்து லேட்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க, ஒரு சில சென்டரில் வந்து ஒரு சில ஷிஃப்ட்டுக்கான எக்ஸாமே வந்து கேன்சல் ஆகிருக்குது. ஸோ இதுக்கான கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம், ஆல்ரெடி எடுத்திருக்கோம், இன்னும் எடுத்துக்கிட்டு இருக்கோம், எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே. ஸோ மெயினாக இவர் சொல்ல வர்றது, ஃபஸ்ட் டைம் ஒரு ஏஜென்சி வந்து கண்டக்ட் பண்ணுறனால இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஆகுது, அதெல்லாம் நாங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக சரி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்த எஜுகுட்டி அப்படிங்கிறக்கூடிய அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு சில கவர்மெண்ட்டில் வந்து ஒரு சில கவர்மெண்ட் எக்ஸாமில் வந்து பிளாக் லிஸ்டரில் இருக்கக்கூடிய கம்பெனி. ஓகே. ஸோ அவங்களுக்கு வந்து டெண்டர் கொடுத்துருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து அவன் இஷ்டத்துக்கு வந்து சென்டர் வந்து அலாட் பண்ணுறான் வேறு வேறு தூரத்தில், அதாவது 3 சென்டர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ ப்ரிஃபரன்ஸ் கேட்குறீங்க, பட் எங்கேயோ வந்து எக்ஸாம் சென்டர் வந்து கொடுக்குறீங்க, ரொம்ப தூரமான டிஸ்டன்ஸில் வந்து கொடுத்துருக்கீங்க, அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் நிறையா டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வெண்டாரை செலெக்ஷன் பண்ணுறது ஒரு டிரான்ஸ்பரண்ட் மேனரில் தான் வந்து செலெக்ஷன் பண்ணுறோம், மொத்தமாக வந்து 3 விதமான வெண்டார் இருக்காங்க, ஒன்று வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது, அதுதான் இந்த எஜுகுட்டி அப்படிங்கிறது, இன்னொன்று வந்து கொஷின் பேங்க் ப்ரொவைட் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து அந்த சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ணுறவங்க. ஓகே. அந்த மாதிரி 3 வெண்டார் வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம், அது வந்து டிரான்ஸ்பரண்ட் மேனரில் தான் சூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து அடுத்தடுத்த எக்ஸாமில் வந்து வராத மாதிரி நாங்கள் வந்து சரி பண்ணிடுவோம், முக்கியமாக எக்ஸாம் சென்டர் வந்து 200லேருந்து 300 கிலோமீட்டருக்கு மேலே வராத மாதிரி பார்த்துக்குவோம், முடிஞ்ச அளவு நியரஸ்ட் சென்டர் வந்து நாங்கள் அலாட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு ஏஜென்சிக்கு இவ்வளோ பெரிய ஒரு எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறதுக்கான கான்ட்ராக்டை வந்து ஏன் கொடுத்தீங்க, இந்த செலெக்ஷன் போஸ்ட்லேயே எவ்வளோ தடுமாறுறாங்க அப்படின்னா, சிஜிஎல்ல வந்து 35 லட்சத்துக்கு மேலே அப்பியர் ஆக போகிறாங்க கேண்டிடேட்ஸு. ஸோ அதை வந்து அவங்க எப்படி டேக்கிள் பண்ண போகிறாங்க, எப்படி அந்த மாதிரி ஒரு பெரிய எக்ஸாமை வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டதுக்கும் சேம் பதில் தான். அதாவது இந்த மாதிரி வெண்டார் வந்து நாங்கள் டிரான்ஸ்பரண்ட் மேனரில் தான் செலெக்ஷன் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் இதில் வந்து அவங்களோட டெக்னிக்கல் ஸ்கில், ஃபினான்ஷியல் பிட்டு, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு மார்க் கொடுத்து செலெக்ஷன் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் ஸ்கில்னால் அவங்களால வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண முடியுமா முடியாதா, அதுக்கு அவங்கக்கிட்ட வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அவங்கக்கிட்ட வந்து அதுக்கான தகுதி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணியிருப்போம். ஃபினான்ஷியல் பிட்டுனா வந்து கம்மியான காஸ்ட்டில் பண்ணி கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பார்க்குறது. ஓகே. அதுக்கப்புறம் இது வரைக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸு, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்கிறவங்களுக்கு நல்ல மார்க் வந்திருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்கவங்களுக்கு கம்மியான மார்க் வந்திருக்கும். ஸோ இதை செலெக்ஷன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் கமிட்டி தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஓகே. அவங்க வந்து இவங்களோட பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்குது, இவங்களால் கண்டக்ட் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு, முக்கியமாக ஸ்கேம்ஸ் அவாய்ட் பண்ணுற மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமில் இருந்தப்போ இந்த ஜூலைலேருந்து பார்த்தீங்கன்னா சிடாக் அப்படிங்கக்கூடிய ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு ஏஜென்சி. ஓகே. ஸோ கவர்மெண்ட் ஏஜென்சி தான். ஸோ அவங்களுமே வந்து எஸ்எஸ்சி எக்ஸாமோட ஒரு ஒரு பார்ட்னர் மாதிரி வந்து சேர்ந்துருக்காங்க. ஸோ இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு 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 ரிசர்ச் ஏஜென்சி. ஓகே. இந்த சிடாக் அப்படிங்கிறது. ஸோ இவங்க வந்து இது உண்மையிலே ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் தான். ஸோ இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சென்டரில் எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்போ அங்கே ஒரு பர்டிகுலர் சிஸ்டமை ஹேக் பண்ணி வேற ஒரு இடத்துல இருந்து ஒருத்தன் ஒரு கேண்டிடேட்காக வந்து எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும், அந்த மாதிரிலாம் வந்து முன்னால் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். ஓகே. ஸோ அப்படி பண்ணுறதெல்லாம் இவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு கம்ப்யூட்டரில் ஏதோ ஒரு சென்டரில், இந்தியா ஃபுல்லாக ஏதோ ஒரு சென்டரில் ஏதோ ஒரு கம்ப்யூட்டரில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பென்ட்ரைவ் மாட்டுறாங்க, இல்லைனா எக்ஸ்ட்ராவாக மவுஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு கீபோர்டோ இல்லைனா அதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு டிவைஸ் வந்து அதில் மாட்டுறாங்க, இல்லைனா அதை வந்து ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னா எங்களால் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும், அந்த கேண்டிடேட் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவங்கள வந்து நாங்கள்
அவங்க மேலே வந்து ஆக்ஷன் எடுப்போம், அவங்களுக்கு வந்து வேலை கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஓகே, இந்த ஒரு பாயிண்ட் தான் எனக்கு வந்து உருப்படியான ஒரு பாயிண்ட் மாதிரி தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்கேம் நடக்காது அப்படிங்கிறத வந்து அவர் கன்ஃபார்மாக சொல்லியிருக்காரு. பட் மற்ற எந்த ஆன்சருமே வந்து அந்த அளவுக்கு அதாவது நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஆன்சராக இல்லை. ஓகே, ஃபஸ்ட் டைம் புதுசாக பண்ணுறாங்க, அதனால் அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியே தான் வந்து மேக்ஸிமம் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இது எங்கள் கையில் இல்லை, இது ஒரு டெக்னிக்கல் பிட்டு மூலமாக, அதாவது ஒரு டெக்னிக்கல் கமிட்டி மூலமாக செலெக்ஷன் பண்ணப்பட்ட ஒரு ஒரு ஏஜென்சி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஏஜென்சியை சேஞ்ச் பண்ணுறதுக்கோ இல்லைனா புதுசாக இன்னொரு ஏஜென்சி வர்றதுக்கோ அந்த மாதிரிலாம் வந்து எந்த ஆன்சருமே வந்து அவர் சொல்லலை. ஓகே, ஸோ ஃப்யூச்சரில் என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கேட்டதுக்கு கண்டிப்பாக கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு ஊருக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய சென்டர்ஸ் வந்து அலாட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த சென்டர்லேயுமே வந்து எந்த வித டெக்னிக்கல் ப்ராப்ளம் வேறு எந்த இஷ்யூவும் வந்து வராது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் அட்டன் பண்ணுறப்போ பீஸ்ஃபுல் மைண்ட் செட்டோட வந்து அவங்க பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஓகே, டெக்னிக்கல் இஷ்யூன்னு அதில் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு மவுஸ் ஒர்க் ஆகலை, கொஷினை சூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் வந்து நடுவில் பிளிங்க் ஆகுது, சிஸ்டமே ஆஃப் ஆகுது, வேறு சிஸ்டம் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ண எல்லா ப்ராப்ளமுமே அவங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட்டாக போயிருக்குது. அதை எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக அவாய்ட் பண்ணுவோம், அதை எல்லாமே ஒன் பை ஒன்னாக ரெக்டிஃபை பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் வந்து நியாயமான முறையில் நடத்துவோம், எங்கேயுமே வந்து குளறுபடி நடக்காது, ஸ்கேம் நடக்காது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மிஸ்மேனேஜ் பண்ணக்கூடிய ஏஜென்சி எதுவாக இருந்தாலும், அது வந்து அந்த சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எக்ஸாம் கண்டக்டிங் ஏஜென்சியாக இருந்தாலும் சரி, கொஷின் பேப்பர் ப்ரொவைட் பண்ணுற அந்த ஏஜென்சியாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்க மேலே வந்து ஆக்ஷன் எடுப்போம். அவங்களுக்கு வந்து இப்போவுமே வந்து அவங்க சென்டர்ஸ் வேறு இடத்துல போட்டிருக்கிறதுக்கு இவ்வளோ கம்ப்ளைண்ட் வந்ததுக்கு அவங்களுக்கு வந்து பெனால்ட்டிலாம் நாங்கள் வந்து போடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. பட் அது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ ப்ராப்ளம் வந்து டே பை டே ஃபஸ்ட் டேயில் இருந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளும் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத அவரும் ஒத்துக்கிட்டார். ஓகே, ஸோ இதுதான் இவங்க சொன்னது, இதுதான் இவங்க கொடுத்த ஒரு அஷூரன்ஸ். ஓகே, அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் இந்த மாதிரி இருக்காது. இப்போ அவர் வந்து ஒரு புது ஏஜென்சி அப்படின்னால அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ இப்போ என்னோட கொஷின் என்ன அப்படின்னா, இதை வந்து ஒரு ட்ரையல் மாதிரி வந்து ஒரு எக்ஸாமை கண்டக்ட் பண்ண மாதிரி தான் எல்லாருக்குமே தோணுது. ஓகே, செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையல் மாதிரி, அதாவது எப்படி நடக்குதுன்ட்டு பார்ப்போம், அவங்க வந்து எதுவும் தப்பு பண்ணால் அதை வந்து நம்ம அடுத்த எக்ஸாமில் சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த வெண்டார் தான் நியூ. ஓகே, அந்த வெண்டார் தான் புதுசே தவிர எஸ்எஸ்சி டிபார்ட்மெண்ட் வந்து முன்னாலேருந்து இருக்கிறது தானே. ஸோ ஒரு எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பேசிக் ரெக்குவயர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக தெரியும். ஸோ எக்ஸாம் ஒன்று நடக்கிறதுக்கு முன்னால் அதெல்லாம் வந்து செக் பண்ணி வெரிஃபை பண்ணி கரெக்டாக தான் இருக்குதா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கணும். பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் கூட சென்டர்ஸில் இல்லை. ஓகே, ஈவன் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கூட ஒரு சில சென்டரில் இல்லை அப்படிங்கிற நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. சேரில் வந்து 1 மணி நேரம் முழுசாக உட்கார முடியலை, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பக்கத்தில் வந்து ரோடு இருக்குது, பஸ்ஸு போகிற சவுண்டு, வெஹிக்கிள்ஸ் போகிற சவுண்டெல்லாம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, அந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு சென்டரை வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில கல்யாண மண்டபத்தில் சும்மானாலும் 4-5 கம்ப்யூட்டர் எடுத்து வச்ச மாதிரிலாம் சென்டர்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணணும்ல. ஒரு சும்மானாலும் கம்ப்ளைண்ட் பண்ணட்டும், பார்த்துக்கலாம், என்னென்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ அதை மட்டும் நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரையல் மாதிரி இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணிவிட்டு அதுலேயும் அந்த எக்ஸாமை கேன்சலும் பண்ண மாட்டோம், அதில் வேறு எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் கேட்டால் வந்து புது வெண்டார்னு இது வந்து ஒரு கவர்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு கமிஷன் வந்து இப்படி ஒரு பதில் வந்து சொல்கிறது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஓகே, ஸோ இது உண்மையிலே வந்து இவர் சொன்ன பதில்கள் வந்து அக்செப்டபிள் கிடையாது. புது வெண்டார்னா அவன் வந்து தப்பு பண்ணலாமா? இப்போ ஒரு புது டாக்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, 4-5 பேர் அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறவங்க வந்து இறந்துடுறாங்க அப்படின்னா, அவர் புது டாக்டரு, போக போக வந்து எல்லாரையும் காப்பாற்ற அவர் வந்து கற்றுக்குவார் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்க முடியுமா? இவரோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர் யாராச்சும் கொண்டு போய் வைக்கிறப்போ, இந்த மாதிரி புது டாக்டர் சார், அதனால் உங்களோட ரிலேட்டிவ் வந்து இறந்துட்டாங்க, அடுத்து யாராச்சும் நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்கன்னா நாங்கள் அவங்கள காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படி சொன்னால் ஏற்றுக்குவாரா? இது வந்து எவ்வளோ சீரியஸான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து அவருக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது வந்து ஃபைனல் அட்டம்ப்டாக இருக்கும், கடைசி அட்டம்ப்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதில் அப்பியர் ஆனவங்களுக்கு இன்னொரு அட்டம்ப்ட்டுக்காக அவங்க வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனோ இல்லைன்னா வேறு ஏதாச்சும் கொடுக்க முடியுமா? இல்லைன்னா புதுசாக நான் வந்து எக்ஸாம் எழுதினேன் சார், அதனால் நான் வந்து அதிகமாக படிக்காமல் வந்துட்டேன், இருந்தாலும் எனக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் கட் ஆஃபை கம்மி பண்ணி ஒரு வேலையை போட்டு கொடுங்கன்னு சொன்னால் கேட்பாரா? ஸோ இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் நம்மளுக்குமே வந்து தோண தானே செய்யுது. அவர் சொல்கிற பதிலை வச்சா நான் வந்து கேட்குறேன். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து
அக்செப்டபிள் கிடையாது. இனிமேல் அவங்க பெட்டராக பண்ணாலுமே இப்போ பண்ணதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது வந்து அவர் கிளியராக சொல்லவே இல்லை. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கூடிய டவுட் வந்து தான் எக்ஸாம் கேன்சல் ஆகுமா? ஆல்ரெடி இப்போ நடந்த செலக்ஷன் போஸ்ட் எக்ஸாம் எதுவும் கேன்சல் ஆகுமானா, கேன்சல் பண்ணுற ஐடியாவே அவங்களுக்கு இல்லை. அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து குறிப்பிட்ட டைமில் நடக்குமானா, கண்டிப்பாக அவங்க சொன்ன டேட்டில் தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. எதுவுமே போஸ்ட்போண்ட் ஆகாது. சிஜிஎலோ இல்லைனா ஸ்டெனோகிராஃபருக்கு தான் அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்ட்டு. சிஜிஎலுமே வந்து போஸ்ட்போண்ட் ஆகாது. அடுத்து வரக்கூடிய எந்த எக்ஸாமுமே வந்து போஸ்ட்போண்ட் ஆகாது. ஓகே, ஸோ இதே வெண்டார் தான் வந்து கண்டினியூ ஆவாங்க. வெண்டார் சேஞ்செலாம் எதுவுமே ஆகாது. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கொஷின் பேட்டர்ன் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக மாறி இருக்குது. அது நம்ம வந்து உண்மையிலே வந்து வரவேற்கணும். ஓகே, 10th லெவல்னால் ஈஸியாக இருக்குது, 12th லெவல்னால் கொஞ்சம் மாட்ரேட்டாக இருக்குது, கிராஜுவேஷன் லெவல் வந்து டஃப்பாக இருக்குது, புது விதமான கொஷின்ஸ் எல்லாமே கேட்குறாங்க, காம்படிஷன் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது கிராஜுவேஷன் லெவலெல்லாம். ஸோ இதெல்லாம் ஓகே. ஓகே, இந்த மாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து ஓகே. பட் இதில் வந்து இவங்க முதல்ல கொடுக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட் வந்து கொடுக்கணும். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதனால் டீமோட்டிவேட் ஆகக்கூடாது. இந்த எக்ஸாமுக்கு ஏன்டா அப்ளை பண்ணேன், ஏன்டா எழுத வந்தேன் அப்படிங்கிற மாதிரி டீமோட்டிவேட் ஆகக்கூடாது. ஓகே, அதில் ஒவ்வொரு பாயிண்ட்டையுமே நீங்கள் வந்து கவனத்தில் எடுத்து எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணி அடுத்த எக்ஸாம் வந்து கரெக்டாக கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனுமே. பட் ஆல்ரெடி நடந்ததுக்கு ஒரு கரெக்டான பதில் வந்து தேவை. இனிமேல் அது கண்டிப்பாக நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு அஷூரன்ஸும் தேவை. திரும்பவும் இந்த இது ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பாக இதுக்கு வந்து நம்ம பண்ணுறோமோ இல்லையோ, நார்த் இந்தியன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து இன்னும் பெரிய லெவலில் பண்ணுறதுக்கு தான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, எப்படி பார்த்தாலும் எக்ஸாம் வந்து அவங்க அதில் வந்து ஃபேராக தான் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அதாவது ஃபேர் இன் த சென்ஸ் எந்த ஸ்கேமும் பண்ணலை. ஓகே, அதில் எந்த ஒரு ஃப்ராடுத்தனமும் பண்ணாமல் பண்ணுறாங்க. ஸோ நியாயமான முறையில் தான் எக்ஸாம் நடக்குது. ஆனால் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஓகே, அதை சரி பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்களோட ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எதுவும் அப்டேட் இருந்தாலும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படிங்கிறப்போ அதோட அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை. அதனால் யாரும் டிஸ்ட்ராக்ட் ஆக வேண்டாம். ஓகே, ஸோ வேறு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படிங்கிறது வந்து எஸ்எஸ்சி தான் சொல்லணும். நம்ம கையில் அது எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ நீங்கள் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனில் எப்போவுமே வந்து கான்சன்ட்ரேஷன் வச்சுக்கிட்டே இருங்க. மற்றதில் வந்து நீங்கள் அதில் வந்து டைவர்ட் ஆகாமல் இருந்தாலே போதுமானது. கண்டிப்பாக நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சந்துருமஸ் 2.0 சேனலில் வந்து இப்போ நியூ பேட்டர்னில் கேட்குற கொஷின்ஸுக்கு எல்லாமே வந்து நம்ம வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, 1 by 1 கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஜிகேயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க, அதுக்குமே வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ரீசனிங்கில் வந்து இப்போ புது பேட்டர்னில் கேட்குற ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து ரெடி பண்ணி ஒன்று வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மேத்ஸுக்குமே கொடுப்போம், இங்கிலீஷுக்குமே கொடுப்போம். ஓகே, ஸோ 2.0 சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது நியூ சேனல், அதை நான் வீடியோ போடுறது நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னா நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். அட்லீஸ்ட் நீங்கள் நம்மளோட டெலகிராம் சேனல்லையாச்சும் ஜாயின் பண்ணுங்கள். நான் வீடியோ போட்டேன் அப்படின்னா அந்த சேனலில் வீடியோ போட்டோம்னா டெலகிராம் சேனலில் லிங்க் ஷேர் பண்ணுவேன், அப்படியாச்சும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ 2.0 சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் இந்த மாதிரி அப்டேட்ஸ் எதுவுமே வராது. ஒன்லி உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், இந்த மாதிரி நியூ பேட்டர்னில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் உங்களுக்கு படிக்கிறதுக்கு தேவையான கண்டென்ட் மட்டும்தான் அதில் வரும். ஓகே, அதனால் நீங்கள் ஒரு உண்மையான ஒரு ஆஸ்பிரண்ட் இந்த மாதிரி எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கோ, ரயில்வே எக்ஸாமுக்கோ, இல்லை வேறு ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கோ, ஈவன் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் முழுக்க நாங்கள் வந்து சப்ஸ்கிரைபரை வந்து டார்கெட் பண்ணி அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணலை, ரிசல்ட்டை டார்கெட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வியூஸ் வருதோ வரலையோ எங்களோட வேலையை நாங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஒரு சில வீடியோஸ்க்குலாம் வந்து 100 வியூஸ் கூட இன்னும் வரல. ஆனால் அந்த ஒரு வீடியோவுக்கு நான் அந்த வீடியோவை டீச் பண்ணுறதுக்கு நான் 1000 ரூபா கிட்ட பே பண்ணியிருப்பேன். நான் அதை ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, நான் வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான ஒரு விஷயம் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து என்னால் வந்து அந்த சேனல் மூலமாக பண்ண முடியுது. ஸோ அதனால் அதை நான் கண்டினியூ பண்ண தான் போகிறேன். ஸோ நீங்கள் பார்த்தாலும் பார்க்கலாட்டியும் அதில் வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்துகிட்டு தான் இருக்கும். தேவையான ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது எனக்கு தேவை இருக்குது அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது தெரியாது அப்படின்னால நான் இதில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இருந்தாலும் நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிட வேண்டாம். சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு அதில் நிறையா பெனிஃபிட் இருக்குது, அதை தான் நான் சொல்ல வரேன். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.